குவாக் 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 என்ன காப்பாத்துங்க குவாக் 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 என்ன காப்பாத்துங்க குவாக் 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 ஹலோ ஹலோ குவாக் குவாக் உங்களை இங்க யார் கூப்பிட்டா? உங்களை இங்க யார் கூப்பிட்டா? குவாக் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துமா? பாத்துங்க ஐயோ குவாக் என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு என்னாச்சு? அந்த பையன் அடிக்க வரான். ஹலோ 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 குவாக் ஐயா ஏய் வாத்த வாத்த எதுக்கு அடிக்க வரீங்க? ஏயா குளத்துல இருந்து மீனை பறக்கி தின்னுட்டு போனா கூட பிரச்சனை இல்ல, பறக்கிட்டு போகுதுயா. இல்ல இல்ல அவன் போய் சொல்லியான். அவன் எங்க அம்மா எனக்கு வச்சிருந்த தவிட பூஸ்ட் நினைச்சு கலைக்கு அந்த போய் குடிச்சான். அதனாலதான் நான் மீனை தின்னேன். என்னையா ஐயோ என்னையா நீங்க இப்படி எல்லாம் பட்ட ஆட்களா இருக்கீங்க? ஏ எங்க குள வழக்கே அப்படித்தானேயா. அப்போ போய் சொல்லியான் போய் சொல்லியான் போய் சொல்லியான் போய் சொல்லியான் போய் சொல்லியான். அவர் எவ்வளவு மீன் சாப்பிட்டாரோ அதுக்கு நான் வந்து நஷ்ட போய் சொல்லியான். நஷ்ட எல்லாம் வேண்டாயா, எனக்கு வாத்து தான் வேணும். ஏய் வாத்து வாத்து இல்ல ஒன்னு கசாப்பு கடைக்கு கூட்டு போக ரெடியா இருக்கான், கொடுத்துலாமா? அவன் சொல்லியான். அவனுக்கு 2 பிள்ளைலாம் சேர்ந்து ஒருத்தன் காலை தின்னுவானா, இன்னொருத்தன் கையை தின்னுவானா. அவனுக்கு மட்டும் தான் தலை வேணுமா, தலை. தலை தடையா நல்ல ரேட்டு. அதாவது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டா கேஸ் கொடுத்துருவா? கேஸ் கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் ஐயா வர்றோம். இல்ல உங்களுக்கு கண்டிப்பா கேஸ் கொடுத்துருவோம். நான் தான் போனோட இருக்கேன். ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம். அப்ப மன்னிச்சு விட்டுருங்க, போங்க போங்க. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? மட்டும் இல்ல வா உன்னை கையங்காலம் பிடிச்சு தாரேன். ஏய் வாத்து வாத்து அண்ணே தேங்க்ஸ் அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். நான் போட்டா போ வாத்து வாத்து போத. உன்னை காப்பாத்துனது நீ போறதுக்கு அவனை காப்பாத்துனேன். அப்போ என்னெல்லாம் வேலை உனக்கு தெரியும்? என்ன வேலை எல்லாம் உனக்கு சொல்ல தெரியும்? அடடா அந்த கேனேண்ட தப்பிச்சு இந்த கேனேண்ட மாட்டிட்டோம். வா சொல்லுங்க. உனக்கு என்ன வேலை எல்லாம் செய்ய தெரியும்னு கேட்டேன். எனக்கு என்ன கொடுத்தாலும் செய்ய தெரியும். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? செய்ய தெரியும். அது ஏன் ஒரு மாதிரி ஒரு வாதம் வந்த மாதிரி இப்படி காமிக்க? எனக்கு ரெக்க இருக்குல்ல. அப்படியா? சரி சரி. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு கான்டாக்ட் நம்பர் எழுதணும். அந்த கான்டாக்ட் நம்பர் எழுதிருக்கியா? ஜஸ்ட் a minute. இந்த பென்னு பேப்பரும் தந்துடுறேன், இதுல சீக்கிரமா எழுதிருனே. எங்க வேர்ல்டுலயே முதல்ல எனக்கு படிக்க தெரிஞ்ச ஒரே வார்த்தை இந்த நான் மட்டும்தான். சொல்லுங்க. எழுதிடலாமா? ஓ எஸ். ஏ வாத்து அண்ணே சொல்லுங்க. எழுதிடலாமா எழுத முடியாதா? எழுதலாம். எழுதலாம். சரி உன் வாயா ஒரு மாதிரி பழந்து போயிருக்கு. சரியா எழுதணும் இப்போ. அப்படியா? சரி நான் சொல்றேன், அந்த கான்டாக்ட் நம்பர் எழுதுனே. ஓகே சொல்லுங்க. 88 8 8 8 8. டேய் என்னையா சவுண்ட்? 88 எழுதுனியா? எழுதுனேனே. என்ன எழுதுன? 8 தடவை 8 எழுதிருக்கேன். 8 தடவை எழுதுனியா? அந்த 8 தடவை எழுதுன? அவங்க 88 அப்படி மீன்ஸ் 8 தடவை எழுத சொன்னாங்க. கரெக்ட்டா? ஐயோ அந்த 88 இல்ல, எங்க ஊர்ல ஒரே 8 தான் உண்டு. ஏ வாத்து 28 எழுத சொன்னேன். 28 ஆமா ஆமா. சரி 28 எழுதிட்டியா? எழுதுனேனே. என்ன எழுதுன? 28. ஐயோ ஏ அந்த 28 இல்ல. எந்த 28? முடியல. 88 எழுதிட்டியா? சீக்கிரம் எழுதியா, நேரம் போயிட்டே இருக்கு. எழுதிட்டியா? 88 ஆமா. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? 88 64. இந்த அண்ணாச்சிக்கு மேக்ஸே தெரியல, ஃபெயில். டேய் வாத்து நான் என்ன சொன்னேன்? உலகத்துல அறிவான வாத்து நான் மட்டும் தானே. இதுக்கு நானே இந்த நம்பர் எழுதிட்டு போயிருப்பேன். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, முதல்ல சொன்ன 8 வாட்டி எழுதி வச்சுட்டேன். அப்புறம் கேட்டா 28ங்க, அப்புறம் கேட்டா அதை பெருக்கி 64ங்க. ஏ ஃபோன் நம்பர் எழுதணும்டா. முட்டாள்கள் என்னைக்கும் அறிவாளி தான் தேடுவாங்க. எப்போ கேக்குதா நான் சொல்றது? கேக்குதா இல்லையா? கேக்குது கேக்குது. 8 8 88 அத முன்னு ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியதானே? 88 எழுதிட்டியா? 88 68 68 75 75 32 32 10 10. இப்போ சேர்த்து சொல்லு பாப்போம். 273. ஏய் why? நான் என்ன சொன்னேன்னா கான்டாக்ட் நம்பரை திருப்பி சொல்ல சொன்னேன். திருப்பி சொல்லணுமா? 273னா என்னையா நியாயம் இது? என்னது இது? Wait. ஓ மொத்தத்துல கூட்டிட்டியோ? எஸ். அட பாவி, ஏ கான்டாக்ட் நம்பர் யாராவது கூட்டி போன் அடிப்பாங்களா? சொல்லுங்க, நீங்க சொன்ன நம்பர் திருப்பி சொல்லவா? 10 32 75 68 88. முடியலடா. உண்மையா அவன்
உன்னை கொல்ல வந்ததுக்கு நான் அப்பவே உன்னை கொடுத்துருக்கணும். எல்லாம் எனக்கு தலையெழுத்து. அப்படி சொல்லாதீங்க. உன்னை திருத்தவே முடியாது. சரி சரி சரி, எனக்கு 1008 வேலை இருக்கு. இங்க 1008 அந்த 8 வரல. நம்பர் இல்ல, அது போன் நம்பர் இல்ல. எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். இங்க இருக்கக்கூடிய இங்க பார்த்தல, அப்பா எனக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள பார்த்தல, தோட்டத்தில் இருக்கிறவங்களே நான் உன் கையில ஒப்படைச்சிட்டு போறேன். இந்த செடி கொடி, இந்த மரம், இந்த பூ, இதெல்லாம் நல்லா பாத்துக்கோ. என்ன உனக்கு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, எல்லா குட்டீஸையும் நான் உன் கையில ஒப்படைச்சிட்டு போறேன். நான் திருப்பி வர்றது வரைக்கும் இவங்க பத்திரமா இருக்கணும். சேலஞ்சா? ஒப்படைக்கவே இல்லை. ஒப்படைக்கணுமா? ஒப்படைக்கல. உப்பு என்னடா புதுசு புதுசா சொல்லித்தார. சரி மறந்துடாத, நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. விரட்டுனவன் தான் மஞ்சமாக்கான்னு பார்த்தா இவன் அதோட பெரிய மஞ்சமாக்கான்னு இருக்கும் போல இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணேன்? இதாவது சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்ணேன்?